Okay. Okay. Good evening, everyone. TNPC demo class 2. Okay. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எந்த சப்ஜெக்ட் பத்தி டெமோ பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டி. ஓகே. பிஃபோர் தட் இப்ப இந்த சப்ஜெக்ட பத்தி பாலிட்டி டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி we will ஷார்ட்லி சம்மரைஸ் எதுக்காக நம்ம இந்த டெமோ கிளாஸை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ், ரியல் நீட் ஃபார் திஸ் டெமோ கிளாஸ் அப்படின்னா the need for demo class is that நீங்க ஒரு ஃபீஸ ஒரு இன்ஸ்டிடியூட்டை நம்பி கட்டுறதுக்கு முன்னாடி you should know that who is your mentor, who is your faculty, who is your teacher. இந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். நம்மளை வழிநடத்தி கொண்டு செல்ல போற நபர் சரியான நபர் தானா, அவருக்கு அனுபவம் இருக்கா, அவர் இந்த சப்ஜெக்ட சரிவர எடுக்க முடியுமா அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர், ஒரு காஜிங் ஃபேக்டர் தான் இந்த டெமோ கிளாஸ். சரியா? சோ இந்த டெமோ கிளாஸோட ரியல் பர்பஸ் இதுதான். சோ அதனாலதான் ஒரு 3 டெமோ கிளாஸ் வச்சிருக்கோம். நேத்து சங்கர் நாராயணன் சார் வந்திருப்பாரு, இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு ஃபேக்கல்டி எடுப்பாங்க. சரியா? சோ இந்த சப்ஜெக்ட பத்தியும் உங்களுக்கு அவேர்னஸ் வரணும். பிளஸ் இந்த இன்ஸ்டிடியூட்ல உள்ள ஃபேக்கல்டிஸ் எல்லாம் கரெக்டான ஃபேக்கல்டிஸ் தானா, தே கேன் டேக் தி சப்ஜெக்ட வந்து எடுக்க முடியுமா அவங்களால, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய நீட சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெமோ கிளாஸ். சரி, ஃபர்ஸ்ட் we have dealt with this. Okay, the next thing that we are going to deal with the class is அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாலிட்டி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். பாலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையே புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா சில பேர் என்ன கெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாலிட்டியும் பாலிடிக்ஸும் ஒண்ணுதானே, அது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே அப்படின்னு பார்த்தா there is real difference. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலிட்டியும் பாலிடிக்ஸுக்குமான டிஃபரன்ஸ் தெரியும். இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்றேன், தி பாலிடிக்ஸ் அப்படின்ற வார்த்தை வேற, பாலிட்டி அப்படின்ற வார்த்தை வேற, ரெண்டுத்துக்கும் வேற வேற. பாலிடிக்ஸ் தான் பாலிட்டி அப்படின்னா நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு பாலிடிக்ஸ்னே வச்சிருக்கலாமே, இப்படி வைக்க கூடாதுல்ல. அது ரெண்டுத்துக்கும் ஸ்பெல்லிங் மாறுது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் மீனிங்கும் மாறுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி என்ன மீனிங் சார் மாறுது அப்படின்னா, பாலிடிக்ஸ் அப்படின்னா பவர் ஸ்ட்ரகிள் பிட்வீன் டூ பார்ட்டிஸ், ரெண்டு கட்சிகளுக்கு இடையேயான ஒரு பவர் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு சண்டை தான் பாலிடிக்ஸ், அரசியல். சரியா? பாலிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் a subject which studies about the political structure, which deals with the political structure. அதாவது ஒரு தேசத்துடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு பேரு பாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இத பத்தி படிக்க போற சப்ஜெக்டுக்கு பேரு பாலிட்டி. சரியா? சரி சார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னா எனக்கு இன்னமும் புரியல சார். நீங்க அது என்ன, நீங்க ஆரம்பிச்சோன்னு பொலிட்டிக்கல்ன்றீங்க, ஸ்ட்ரக்சர்ன்றீங்க, எனக்கு ரியலா என்னால அதோட கனெக்ட் ஆக முடியல அப்படின்னா there is no need to worry. ஒண்ணும் இல்ல, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், அதாவது கவர்னரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல IAS IPS அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் தாங்க அந்த கட்டமைப்பு, இவங்கெல்லாம் தான் அந்த கட்டமைப்பு. சரி, இவங்க நான் இப்ப சொன்னதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ பாருங்களேன், எலெக்ஷன் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்,
யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கம்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல். சோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோ இப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தி பப்ளிக் இண்டிவிஜுவல்ஸ், இவங்க ரெண்டு பேரை பத்தி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஒரு அமைப்பு. அந்த அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னமும் கொஞ்சம் தெளிவா எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இப்ப கவர்னர், சிஎம், கவர்னர், பிரசிடென்ட். இப்ப இந்த கவர்னர் பிரசிடென்ட் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு முறை. நீங்க யாரு, கவர்னர்னா யாரு, சீஃப் மினிஸ்டர்னா யாரு, சீஃப் மினிஸ்டரும் கவர்னரும் என்ன பண்ணணும் இந்த நாட்டுல அப்படின்னு அவங்களுடைய ரோல்ஸ வெல் டிஃபைன்டா வச்சுக்கிறதுக்கு பேரு தான் ஸ்ட்ரக்சருங்க. அது அரசியல்ல நடக்கக்கூடிய ஒரு பங்குக்கு பேரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். அதை பத்தி படிக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு பேரு பாலிட்டி. சரியா? சிம்பிளா உங்களுக்கு இன்னமும் புரியல அப்படின்னா, நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம்ல. ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பி, சித்தப்பா, சித்தி, இப்படிலாம் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஏன் இவரை சித்தப்பான்னு கூப்பிடணும், ஏன் இவரை மாமான்னு கூப்பிடணும்? அப்போ ஒரு முறை, ஒரு வடிவமைப்பு, ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புல இப்படிதான் இருக்கணும். இவங்க பேர் சித்தப்பா தான், இவங்க பேர் மாமா தான், இவங்க பேர் பாட்டி தான், இவங்க பேர் தாத்தா தான் அப்படின்னு நம்மளுடைய மைண்டுக்குள்ள வந்து இன்கிரீண்டா உள்ள உட்கார்ந்துருக்கு. பாத்தீங்களா? சொல்லி தராங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்லி தந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல ஜெனரேஷன்ஸா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு, அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத படிக்கிறதுக்கு பேரு தான் பாலிட்டி. ரொம்ப சிம்பிளா, the study of the political structure of a country is called as polity. இப்போ உங்களுக்கு இந்த பாலிட்டிக்கும் பாலிடிக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமா நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லல. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்னா என்ன, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி நான் ஃபர்ஸ்ட் இப்ப எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பாலிட்டில 20 கொஸ்டின் வரும், அதுல இங்க இருந்தெல்லாம் வரும், சிலபஸ் இதுதான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப இந்த இந்தியன் பாலிட்டியை நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இதுக்கு மட்டும் படிக்க கூடாதுங்க. பாலிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதை நீங்க யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருந்து கடை நிலை வரைக்கும் அப்படியே நீங்க அந்த சப்ஜெக்ட ஹோலா பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாமினேஷனுக்கு வேணாலும் இந்த பாலிட்டியை யூஸ் பண்ணலாம். இது மாதிரிதான் இதை வந்து யூபிஎஸ்சி நீங்க டோட்டலா எல்லா சப்ஜெக்டையும் இப்படி படிச்சீங்க அப்படின்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் கிளியர் பண்ணிடலாம். சரி, நான் வந்து குரூப் 4 எழுதுறதுக்கு தான் தகுதியானவன், நான் குரூப் 2 எழுதுறதுக்கு தான் தகுதியானவன், நான் குரூப் 4 எழுதிட்டு நான் யூபிஎஸ்சி வரேன், இந்த மாதிரி நம்மள பிரிச்சுக்க வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு செட் லிமிட்ஸ் அப்பான் யுவர் செல்ஃப். நீங்களா உங்களுக்கு ஒரு லிமிட்டை போட்டுக்கவே கூடாது. புரியுதா? யூ டோன்ட் ஹாவ் ரியலி any limits. You don't have really any limits. First of all, human mind is limitless first. சரியா? அப்போ நீங்களா உங்களுக்குள்ள வந்து குரூப் 4 எழுதுனா கரெக்டா இருக்குமா, குரூப் 2 எழுதுனா கரெக்டா இருக்குமா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே you can capture even TNPSC group 1. First attemptலயே if you really prepare, you can definitely get IAS, தமிழ்நாடு ஹோம் கேடர். இது நம்ம அந்த ட்ரீம் மேல எவ்வளவு கன்விக்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்துதான். சரியா? ஓகே, we don't have to get diverted so much in that. நான் இப்ப பேசணும்னா இப்ப அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருப்போம். சோ நம்ம இப்ப எதுக்காக இந்த பாலிட்டிய பாக்குற பார்வையே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நீங்க படிச்சீங்கன்னாலும் பாலிட்டிய அப்படி படிங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஓகே, கவர்னர்னா இவ்வளவுதாங்க. கவர்னருடைய ஏஜ், கவர்னருடைய குவாலிபிகேஷன், கவர்னருடைய மசோதாவை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, கவர்னர் மசோதாக்கு ஏன் பர்மிஷன் தர மாட்டேங்கிறாரு, கவர்னர் ஏன் மசோதாக்கு பர்மிஷன் தரணும், கவர்னர் ஏன் பிரசிடென்ட்டுக்கு அந்த மசோதாவை அனுப்பிச்சு வைக்கிறாரு, கவர்னர் வந்து ஏன் சிஎம் சொல்லக்கூடிய எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் கேட்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் கேட்க கூடாது, இப்படின்னு கவர்னர் பத்தி படிக்கும்போது நீங்க ஒரு ஹோலா 360 டிகிரி படிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க குரூப் 4க்கு படிச்சிருந்தாலும் நீங்க யூபிஎஸ்சி கவர்னருடைய கேள்வியையும் உங்களால் பதிலளிக்க முடியும்.
ரைட்டா? சோ அதனால நம்மளுடைய பார்வை ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது எப்பவுமே பெருசா இருக்கணும். பெருசா பார்க்கும் போது அந்த சின்ன விஷயம் ரொம்ப ஈஸியா கிளிக் ஆயிட்டு போகும், பெரிய விஷயமும் ஈஸியா கிடைக்கும். சரியா? ரைட். ஓகே. அப்போ நம்ம இந்த பாலிட்டி அப்படின்றதுக்கான மீனிங் வந்து the study about the political structure of a country. ஒரு தேசத்தின் ஒரு அரசியல் அமைப்பின் கட்டமைப்பை பத்தி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டுக்கு பேர் தான் பாலிட்டி. ரைட்டா? ரைட். சரி, இப்ப இந்த பாலிட்டி அப்படின்ற விஷயத்த நம்ம நிறைய நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ல பார்த்திருக்கோம். கரெக்டா? டெஃபினட்டா நீங்க இன்னைக்கு இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே யூ டேக் யுவர் நியூஸ் பேப்பர், உங்க நியூஸ் பேப்பரை எடுத்து நீங்க புரட்டி பாருங்க, சும்மா அப்படியே புரட்டி பாருங்க. இந்த அரசியல் கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விதம், ஒரு அந்த அந்த ஒரு எண்ணம் இல்லாம செய்தித்தாள்ல 70% செய்திகள் இருக்கவே இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. அரசியல் கட்டமைப்பை சார்ந்துதான் செய்திகளே இருக்கும். சரியா? சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு போனாரு. சரியா? பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கெல்லாம் அர்ஜுனா அவார்டு தந்தாரு, இவங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்தாங்க. முகமது ஷமிக்கு யார் அவார்டு கொடுக்குறாங்க? பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. சரியா? அவங்க எத்தனாவது பிரசிடென்ட் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இது வரைக்கும் எத்தனை பிரசிடென்ட் இருந்திருக்காங்க? சரி சரி, திடீர்னு பிரசிடென்ட் வந்து துரதிருஷ்டவசமாக ஏதோ இறக்க நேர்ந்தால் யார் வந்து அடுத்தது உடனடியாக ஜனாதிபதி ஆக முடியும்? துணை ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி உடனடியாக ஜனாதிபதி ஆகி விடுவார். ரைட்டா? சரி, துணை ஜனாதிபதியும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பதவி விலக நேரிடுகிறதோ இல்லது அவரும் மரணம் அடைகிறாரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜனாதிபதியாக அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யார் வருவா? இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, the chief justice of India. இத ஒரு கேள்வியில கேட்டிருக்காங்க, இத ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. நான் வேணா அந்த கேள்வியை படிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல நான் இப்போ உங்களுக்கு சொன்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த பாருங்க, நான் கேள்வி படிக்கிறேன். Who will act as the president of India? Who will act as the president of India when the office of the president and the vice president are vacant? இது வந்து இங்கிலீஷ்ல. சரியா? நான் தமிழ்ல படிக்கிறேன். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்கள் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார்? யாரு? இப்ப உங்களுக்கு தெரியும் யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதாங்க ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி. சோ இது ஒரு கேள்வி, இது ஒரு பதில். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன இதுல இருந்து சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாடம் நம்ம படிக்கக்கூடிய செய்தித்தாள்கள்ல இருந்து நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அந்த டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு 20 கேள்விகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம தட்டி எடுத்துட்டு போயிடலாங்க. இட் இஸ் லைக் அ மேத்தமேட்டிக்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்கக்கூடிய பாலிட்டி அப்படின்ற கொஸ்டின்ஸ். ரொம்ப இப்போதைக்கு ஒரு 2-3 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின்ஸ்ல எல்லாம் எப்படி வருது அப்படின்னா, அவங்க யூபிஎஸ்சி லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போறாங்க. யூபிஎஸ்சி லெவல்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அந்த மாதிரியான கேள்விகள் தான் இந்திய அரசியலமைப்புல கேட்கிறாங்க. இந்தியன் பாலிட்டியில வரக்கூடிய கேள்விகளானது எப்படி வருது அப்படின்னா, அதாவது யூபிஎஸ்சி பாலிட்டியில எப்படி கேள்விகள் வருமோ அதே மாதிரி சாயல் கொண்ட கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாலிட்டியிலையும் வருது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ நம்ம குறைச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டே இருந்தா முடியவே முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து யூபிஎஸ்சி பாலிட்டிக்கு படிக்கக்கூடிய லெவலுக்கு படிக்கணும். அப்போ நான் என்ன கேட்கிறேன், டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிக்கு படிக்கிறதா இருந்தா நமக்கு இனிமேட்டு ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் அந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி கோர்ஸை வழி நடத்தி செல்லும் பொழுதுதான் அந்த கோர்ஸ் ஆனது வெற்றி பெறும், உங்களுக்கும் அது பலனடையும். ஏன்னா கேள்விகளே அப்படி வருது. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூடுன்னு இருக்குங்க. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூடு யூபிஎஸ்சியோடைய பேப்பர் 4 பேப்பருங்க. அதை எடுத்துட்டு வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்ல கேட்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்களா இல்லையா? கேட்டிருக்காங்க. சரியா?
அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்களுடைய கேள்விகளும் எங்களுடைய சப்ஜெக்டும் எதை சார்ந்து போகுது அப்படின்னா யூபிஎஸ்சியை சார்ந்து போகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பரீட்சை ஒரு வேகம் எடுத்து மேல் நோக்கி செல்லும் பொழுது இட் இஸ் கெட்டிங் த குவாலிட்டி ஆஃப் தி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் இஸ் கெட்டிங் ஹையர் பை எவ்ரி இயர். அப்படி போகும்போது நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ப்ரிப்பரேஷனை எலிவேட் பண்ணி கொண்டு போகணும். எலிவேட்னா என்னங்க? எலிவேட்னா நம்மளே அதை தூக்க முடியாது. எப்படியும் நமக்கு ஏற்கனவே நம்மளோட இந்த மென்டாரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே அதை வந்து ஒரு ஹையர் லெவல்ல நடத்தி பழகுனவங்க கிட்டதான் நம்ம அந்த சப்ஜெக்ட ட்ரெயின் பண்ணா we will be knowing about that subject. இந்த இப்ப கேட்கக்கூடிய கேள்விகளின் தரத்துக்கு அந்த சப்ஜெக்ட நம்மளுக்கு தெரிய வரும். இல்ல அப்படின்னா நம்மளால அது நம்ம படிச்சிருப்போம். நம்ம வந்து இப்போ நிறைய இப்போ மார்க்கெட்ல வந்து 100 ரூபாய்க்கு கொஸ்டின் இருக்கு, 150 ரூபாய்க்கு கொஸ்டின் இருக்கு. இதெல்லாம் அவைலபிள் தான். இட் இஸ் அவைலபிள். பட் அது ஸ்டாண்டர்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ரைட்? ஓகே. சோ இதுதான் வந்து பாலிட்டியோடைய ரியல் மீனிங். சரியா? சரி. சரி. ஓகே. why we should study polity? why we should study polity? நம்ம ஏன் பாலிட்டியை பத்தி படிக்கணும்? நான் கேட்கிறேன். நம்ம படிக்கலன்னா வேற யாருமே அதை படிக்கிறதுக்கு தகுதியானவர்களே இல்லை. ஃபர்ஸ்ட் we are the most qualified persons to study about the polity. இந்திய அரசியல் அமைப்பை பத்தி படிக்கக்கூடிய மிக அதிகமான குவாலிஃபிகேஷன் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க ஒரு டெப்டி கலெக்டராக ஆசைப்பட்டிருக்கீங்க, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் போது அது நிஜமாகும் காலம் வரும் பொழுது நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணிட்டு யூ ஆர் கெட்டிங் போஸ்டட் அஸ் டெபுட்டி கலெக்டர். அந்த ஒரு இமேஜினேஷன் அவங்க முன்னாடி கொண்டு வந்துட்டு நீங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய கையெழுத்து, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டிஎன்பிஎஸ்சி வந்து தராங்க உங்ககிட்ட அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கவர்னர்னா யாருன்னு தெரியல, பிரசிடென்ட்னா யாருன்னு தெரியல, பிரைம் மினிஸ்டர்னா யாருன்னு தெரியல, சீஃப் மினிஸ்டர்னா யாருன்னு தெரியல. தெரியலன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. இதுக்கு பேரே குடிமை பணி தேர்வு. குடிமை பணி தேர்வு அப்படின்னா அரசியல் அமைப்பை சார்ந்துதான் 90-95% விழுக்காடு உங்களுடைய பணிகள் அமைய போகுது. அது அரசியல் அமைப்பு. ஏன்னா அரசியல் அமைப்புக்குள்ளதான் உங்களுடைய பணியே வந்து ஆர்டிகல்ல எழுதியிருக்காங்க. குடிமை பணி தேர்வுக்கு இந்த மாதிரி ஒரு கமிஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு உங்களுடைய வேலையே எதுல சொல்லியிருக்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்குங்க. சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை படிக்காம வேற எந்த புத்தகத்தை படிப்பீங்க? சோ we are the most qualified person. ரைட்டா? ஓகே. இப்ப நம்ம வந்து பாலிட்டினா என்ன சொன்னோம்? the political structure of a country அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? அப்போ எந்த புத்தகம், நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த புத்தகம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுது? எந்த புத்தகம்? சரி, இன்னும் ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். which book deals with the political structure of India? which book deals with the political structure of India? இந்தியாவின் அரசியலின் கட்டமைப்பை பத்தி எந்த புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ரைட்டா? அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இத பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறாங்க.
சோ இந்தியன் பாலிட்டி அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சோ இதோடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தாங்க. பாலிட்டினா என்ன? இந்திய அரசியலமைப்பு. பாலிட்டினா நீங்க எதை படிக்கணும்? இந்தியாவுடைய அரசியலமைப்பை பத்தி ஃபுல்லா படிக்கணும். சரியா? ஓகே. அப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு இன்னும் போவோம். சோ வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? இந்தியாவின் அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, சோ இஃப் சம்மன் ஆஸ்க், யாராவது என்கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவின் அரசியலமைப்புனா என்ன? இந்தியாவின் அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டி அப்படின்றியே, அப்படின்னா என்னையா அப்படின்னா a document or a set of document. டாக்குமெண்ட்ங்க, அது ஒரு டாக்குமெண்ட். நம்மளுடைய இப்ப நிலப்பத்திரம் எல்லாம் வச்சிருக்கோம்ல, ஒரு பத்திரம், ஒரு இதுதான் ஒரு டாக்குமெண்ட். A document or a set of document which helps the government to govern a nation. நான் எழுதுறேன், உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரியல அப்படின்னா நான் கொஞ்சம் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். சரியா? டாக்குமெண்ட் ஆர் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ல இதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரம் தாங்க, அவ்வளவுதான். எல்லாமே சேர்த்த ஒரு டாக்குமெண்ட், அவ்வளவுதான். நம்ம நிலப்பத்திரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அது ஒரு பத்திரம் அப்படின்னு. which helps the government. சார் கவர்மெண்ட்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அது கவர்மெண்ட் இல்ல. அந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய டெஃபினிஷன் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்றேன். கவர்மெண்ட்னா என்ன சார்? எனக்கு தெரியல சார். கவர்ன் அப்படின்னா என்ன சார்? தெரியல சார் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே. இப்போ கவர்மெண்ட், ஃபர்ஸ்ட் நம்ம திருப்பி அந்த ஸ்லைடுக்கு போவோம். கவர்மெண்ட் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுடைய இமேஜினேஷன் ஆஃப் கவர்மெண்ட் என்ன? நீங்க கவர்மெண்ட்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? டிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட். இது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்மளுடைய அனுமானம். கரெக்டா? நம்ம நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே பாலிட்டியில பொறுத்தவரையில, நாட் ஒன்லி இன் பாலிட்டி, இன் ஆல் தி அதர் திங்ஸ், நம்மளுடைய மைண்ட் இஸ் வெரி மச் ப்ரோன் டு அசியூம் திங்ஸ். அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை மேக் பண்ணிரும். ஓ இதுனா இப்படிதானா, இதுனா இப்படிதானா, இது இப்படிதாங்க அப்படின்னு நம்மளா அதுதான் கரெக்ட்னு அடிச்சு வேற பேசிட்டு வந்துருவோம் நிறைய இடத்துல. பட் தட் இஸ் நாட் கரெக்ட் இன் மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன். நிறைய தருணங்கள்ல அது கரெக்டா இருக்கிறதுக்கான, தவறா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரைட்டா? நம்ம கவர்மெண்ட்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், இல்லனா உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் என்ன தெரியும்? தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுதானே நீங்க கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதானே கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் கவர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி தி சிஎம் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், நாட் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், முதலமைச்சரும் அவரை சார்ந்த அமைச்சர்கள் மட்டும் கவர்மெண்ட் இல்ல, பிரதம மந்திரியும் அவரை சார்ந்து உள்ள அமைச்சர்களும் மட்டும் கவர்மெண்ட் இல்ல. கவர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, சோ கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி.
இந்த மூன்று விஷயங்களையும் இணைத்ததுதான் அரசாங்கம். இந்த மூன்று விஷயத்தையும் இணைத்ததுதான் அரசாங்கம். இந்த மூன்று விஷயத்தையும் இணைத்ததுதான் அரசு அரசாங்கம். சரியா? சரி சார், இப்போ இதுல மூணுமே எனக்கு புதிய வார்த்தை சார், மூணுமே வந்து புதுசா இருக்கு சார் இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கான எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு சுத்தமா தெரியாது சார் அப்படின்னாலும் ஓகே. தட் டசன்ட் நாட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்த உடனே புரியணும்ன்ற அவசியம் இல்லை. புரியுதா? நம்மளுக்கு அதை பார்த்த உடனே புரியல அப்படின்னா we should not first பயப்படவே கூடாது. அந்த வார்த்தை புரியல அப்படின்னா அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதுமானது. நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அது வந்து சில பேர் வந்து பார்த்தோன்னே எனக்கு பாலிட்டினா சுத்தமா புரியல சார், ஒரே பிரசிடென்ட் பத்தி நிறைய பேசுறாங்க, பிரைம் மினிஸ்டர் பத்தி நிறைய பேசுறாங்க. இப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்ப ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகும்போது பயமா தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம அங்க ஒரு 15 வருஷம் ஜாலியா தானே இருந்துட்டு வந்தோம். காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நம்மளுக்கும் பயமா தான் இருந்துச்சு. அப்புறம் அங்க ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ரொம்ப சந்தோஷமா தானே இருந்துட்டு வந்தோம். சோ அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட வந்து ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அலோ யுவர் செல்ஃப் டு என்டர். ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து அதை அலோவே பண்ணாம ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உள்ளேயே போகாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. லெஜிஸ்லேச்சர்னா என்ன? என்ன புரியவே இல்லை. சரி, புரியலன்னா என்ன? லெஜிஸ்லேச்சர்னா என்ன? லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அங்கம். அரசாங்கத்தில் சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அங்கத்திற்கு பெயர் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சட்டம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அங்கம். சரிங்க, இப்ப இந்த சட்டம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அங்கம் நம்ம எங்க பார்த்திருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் நிறைய பார்த்திருப்போம், டிவில நிறைய பார்த்திருப்போம், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், நிறைய பேஸ்புக்ல பாக்குறோம். சரியா? அப்போ லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற வார்த்தைகள் நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா சட்டமன்றம், நாடாளுமன்றம் அப்படின்ற வார்த்தைகளை நீங்க நிச்சயமா கடந்து வந்துதான் ஆயிருக்கணும். சரியா? அப்போ சட்டமன்றம் அப்படின்னா என்ன? அதுக்கு பேர் தாங்க இந்த லெஜிஸ்லேச்சர். நாடாளுமன்றம் அப்படின்னா என்ன? அதுக்கு பேர் தாங்க இந்த லெஜிஸ்லேச்சர். அப்போ அந்த அங்கத்துடைய வேலை என்ன? அந்த அங்கத்துடைய the function, what is the function of that institution? அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு வடிவமைப்பு இருக்குல்ல, அதோடைய வேலை என்னங்க? சட்டத்தை இயற்றணும். It has to create laws. அந்த லாஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அங்கத்துக்கு பெயர் அரசாங்கத்தில் சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அங்கத்துக்கு பெயர் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். சரி, அடுத்தது எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா, சரிங்க, இப்போ நீங்க எதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? why you are studying, எந்த இடத்துக்கு அரசாங்கத்துல இதுல எந்த இடத்துக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எக்ஸாக்டா you are studying for the middle one. எக்ஸிகியூட்டிவ் ஆகிறதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா the one who implements the law. அதாவது சட்டத்தை ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நிஜ சமுதாயத்தில் அதை எடுத்துட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பேரு, இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களுக்கு பேரு எக்ஸிகியூட்டிவ். அமல்படுத்தக்கூடிய ஓர் அங்கம். அமலாக்கத்துறை இல்ல. அமலாக்கத்துறைனா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இப்ப நம்ம ரீசெண்டா நிறைய நம்மளுடைய நியூஸ்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தைக்கு பேரு அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைனா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் is entirely different from the word executive. அமல்படுத்தக்கூடிய ஒரு அங்கம். எதங்க அமல்படுத்த போறாங்க? இந்த சட்டமன்றத்தால் இயற்றிய சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு அங்கத்திற்கு பெயர் தி எக்ஸிகியூட்டிவ். ரைட்டா? சரி, இப்போ இதுலதான் வந்து IAS, IPS, டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இவங்க எல்லாம் இதுலதான் வந்திருப்பாங்க. ரைட்டா? இப்போ நீங்க சென்னையில ஒரு டிசம்பர் மாசத்துல ஒரு பெரும் மழை ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த பெரும் மழை ஏற்படும் பொழுது நம்ம வந்து யார் பார்த்தோம்? ககன்தீப் சிங் பேடி,
ராதாகிருஷ்ணன் IAS. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஃபீல்டு லெவல்ல ஒர்க் பண்றாங்க, ஃபீல்டு லெவல்ல இறங்கி ஒர்க் பண்றாங்க. So the one who implements the law and one who மக்களுடைய குறைகளை நேரடியாக சென்று மக்களிடம் சென்று தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அங்கத்திற்கு பெயர் தான் எக்ஸிகியூட்டிவ். அதாவது நிறைய சட்டங்கள், நிறைய பாலிசிஸ் எல்லாம் எங்க இருந்து ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா மேல இருந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அத கடைக்கோடி மக்களுக்கு எடுத்துட்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பெயரு எக்ஸிகியூட்டிவ். சரி, இது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நியூ டெல்லியில இருக்குதுங்க நம்மளுடைய நாடாளுமன்றம், சரியா? அது எப்படிங்க ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு தீவு, கிட்டத்தட்ட ஒரு தீவு தான். அந்த இடத்துக்கு அங்க போடக்கூடிய சட்டம் எப்படி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இங்க வந்து நம்மள வந்து சேருது? அந்த சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் தான் இந்த எக்ஸிகியூட்டிவ். த்ரூ IAS, த்ரூ IPS, த்ரூ IRS இவங்கெல்லாம் செயல்படுறாங்க உள்ள அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள. அந்த கட்டமைப்புக்கு பேர் தான் எக்ஸிகியூட்டிவ். சரி, ரைட். சோ இன்னொரு ஒரு அங்கம், அரசாங்கத்தின் இன்னொரு ஒரு கை, இன்னொரு ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இன்னொரு ஒரு அங்கம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நீதித்துறை அப்படின்னு, தமிழ்ல அதுக்கான ஒரு மீனிங் இருக்கு. நீதித்துறை. நீதித்துறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லெஜிஸ்லேச்சர்னு ஒரு வார்த்தை பார்த்திருக்கோம். அது என்ன? சட்டத்தை இயற்றக்கூடிய அங்கம். இந்த சட்டம் செயல்படுதா, சட்டத்தை சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டு போய் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிற்கு பெயர் தி எக்ஸிகியூட்டிவ், அமல்படுத்தக்கூடிய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஜுடிஷியரியோடைய வேலை என்ன அப்படின்னா, இப்ப இந்த சட்டம் இந்த இயற்றுறாங்களே, இந்த இயற்றக்கூடிய சட்டம் சரியானது தானா முதல்ல பார்ப்பாங்க. முதல்ல இந்த இயற்றிய சட்டம் என்னுடைய இந்திய அரசியல் அமைப்பின் விதிகளுக்கு உட்பட்டுதான் இயங்குகிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் லெஜிஸ்லேச்சர், சரியா? ஓகே, சாரி, சரியானதுதானா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் நீதித்துறை. சரி, இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அத சரியா ஒரு சமூக நீதியோட ஒரு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அதை செயல்படுத்துறாங்களா அந்த சட்டத்தை அப்படின்னும் இந்த ஜுடிஷியரி அப்படின்றத செக் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த ஜுடிஷியரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பாதுகாவலனாக, ஒரு அறங்காவலனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் ஜுடிஷியரி. இது நீதித்துறை. அப்ப அந்த ஜுடிஷியரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப இந்த லெஜிஸ்லேச்சரும் சரி, இந்த எக்ஸிகியூட்டிவும் சரி, இவங்கெல்லாம் எதை சார்ந்து இயங்குவாங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தின் நம்ம இப்ப எப்படி படிக்கிறோம், இப்ப நம்ம தமிழ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் படிக்கும் போது கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். அதுக்கான விடை எங்க இருக்குங்க? கோனார் பதிப்புரை கைடுல இருக்கும். கைடுன்னு ஒண்ணு இருக்கும், கரெக்டா? அப்ப அந்த கைடை பார்த்து அதுக்கான ஆன்சரை நம்ம படிச்சு வச்சுப்போம், கரெக்டா? நிறைய ஸ்கூல்ல ரெடி ரெக்கனர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கைடு மாதிரி எல்லாத்துக்குமான பதில் இருக்கும் அதுல, சரியா? அப்ப அந்த பதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் கைடு. நம்ம அதை பார்த்து நம்மளுடைய விடைகளை வடிவமைத்து கொள்வோம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு தேவையான சட்டம், ஒரு நாட்டுக்கு தேவையான சட்டம் எப்படி இயற்றணும், அதை யாருக்காக இயற்றணும், அதை யார் இயற்றணும், அதை இயற்றப்படும் பொழுது அது சரியானதுதானா அப்படின்றத செக் பண்ணணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யார் பண்றாத? அந்த அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு புத்தகம் தான், அந்த சாசனம் தான் எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை விதையாக இருக்கிறது. இப்ப இந்த ஜுடிஷியரி வந்து செக் பண்றாங்கல்ல, நீ இயற்றிய சட்டம் சரியானதுதானா இல்ல தவறானதா அப்படின்னு செக் பண்றாங்களா? அவங்க எதை வச்சு செக் பண்ணுவாங்க? மனசுல ஏதோ எனக்கு தோணுதுங்க, இது சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல இது தப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நோ, இட் cannot be that. எல்லாமே இங்க அப்ஜெக்டிவா நடக்கணும். அப்ஜெக்டிவ்னா இட் should be with some scientific basis, ஒரு rationality இருக்கணும். எதையுமே நம்ம செய்யும் பொழுது ஒரு பகுத்தாராய்ந்துதான் செய்யணும். அதுக்கு பின்னாடி ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கணும், ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா இங்க நடத்தப்படக்கூடியது ஒரு அரசாங்கம். ஒரு அரசாங்கத்தை என் மனசுல தோணுச்சுங்க, எனக்கு ஏதோ தோணுச்சுங்க அப்படின்லாம் நம்ம வந்து
பேச முடியாது. நம்ம ஒரு சாமானியனாக இங்க பேச முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள், நீதித்துறையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு இது அந்த ஜுடிஷியரியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் படித்தவர்கள்னா அவங்க எதை சார்ந்து படித்திருக்காங்க? அரசியல் அமைப்பை சார்ந்து படித்திருக்கார்கள். அப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்க? அவங்க செக் பண்ணும் போது இதெல்லாம் அரசியல் அமைப்புல இருக்கு, இதெல்லாம் அரசியல் அமைப்புல இல்ல, எதெல்லாம் அரசியல் அமைப்புல இருந்து சட்டமாக்கப்படுகிறதோ அதெல்லாம் சரியானது, எதெல்லாம் அரசியல் அமைப்புல இல்லாம சட்டமாக்கப்படுகிறதோ அதெல்லாம் தவறானது. புரியுதா? இதுதான் ரொம்ப சிம்பிள். இப்படிதான் அதனுடைய வேலிடிட்டி ஆஃப் அ லாவை எதை வச்சு செக் பண்ணுவாங்க? Based upon the whether it is present in the constitution or not. அவ்வளவுதான். அதை வச்சு ஜுடிஷியரி செக் பண்ணிப்பாங்க. ஓகே. சோ இப்போ நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் அப்படின்னா என்ன, அரசாங்கம் தான் கவர்மெண்ட் தமிழாக்கத்துல. இப்ப இனிமேட்டு அட்லீஸ்ட் we will be able to know that the government அப்படின்றது 3 ஆர்கன் என்னென்ன? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. ரைட்டா? இந்த 3 விஷயங்களையும் சேர்ந்ததுதான் கவர்மெண்ட் அப்படின்றது. சரியா? ரைட். ஓகே சார். சார் இப்போ எனக்கு கவர்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு சார், ஆனா கவர்ன் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல சார். அப்படின்னாலும் ஒண்ணும் இல்லைங்க. கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, கவர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன? அது சார்ந்த ஒரு வார்த்தை தான். ஒரு அரசாங்கத்தை எப்படி அந்த அரசை நடத்த வேண்டும் அப்படின்னு வடிவமைக்கக்கூடிய ஓர் பத்திரம், ஒரு தாள், அதுதான் கான்ஸ்டிடியூஷன். அரசை வழி நடத்தக்கூடிய கவர்ன் அப்படின்னா இப்ப சில டைம் நம்ம சொல்லுவோம், யூ கவர்ன் யுவர் செல்ஃப். உன்னை நீ you know yourself, you govern yourself. நீ கரெக்டா நடந்து போறியா, உன்னுடைய பாதை சரிதானா அப்படின்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கவர்ன். அப்படின்னா அரசை வழிநடத்தக்கூடிய, அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகத்தின் பெயர் தான் கான்ஸ்டிடியூஷன். சோ வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா உங்களுக்கு இனிமேட்டு ஒரு டவுட் வராது அப்படின்னு நான் நம்புறேன். A document or a set of a document which helps the government to govern the nation. தேசத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு, தேசத்தின் அரசியலை வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு அரசாங்கத்திற்கு வழிகாட்டும் ஓர் புத்தகம்தான் கான்ஸ்டிடியூஷன். ரைட்டா? சோ இதுல இந்த கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு 3 அங்கம் இருக்கு. அந்த 3 அங்கத்தோடைய மீனிங்கும் நம்ம பார்த்தாச்சு. ரைட்டா? ஓகே. சோ இதுதாங்க வந்து இப்ப நம்ம வந்து படிக்கக்கூடிய இந்த இந்தியன் பாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு சீடு, அது ஒரு விதை. அந்த விதை பெருசாகணும், அந்த விதை மரமாகணும். இப்ப நம்ம வந்து போட்டிருக்கிறது ஜஸ்ட் ஸ்ப்ரவுட் தான் போட்டிருக்கோம். ஸ்ப்ரவுட் தான் அப்படி வளருது. இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, ஏபிசிடி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கூட சொல்லல நான் இன்னும். என்ன இப்ப ஏபிசிடி இப்ப நம்ம ஏபிசிடி எழுதும் போது இப்படி எழுதுவோம்ல, அதுல இந்த கோடை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இன்னும் ஏபிசிடி 26 வார்த்தைக்கும் நாம வந்து வழி இருக்கு சொல்றதுக்கான நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சரியா? சோ அப்போ இது ஏன் படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. இந்த சப்ஜெக்டோடைய ஒரு 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 இனிஷியலா நம்ம என்ன இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அறிவை நம்ம சொல்லியாச்சு. ரைட்டா? ரைட். இது இல்லாம இந்த சப்ஜெக்டோடைய வெயிட்டேஜ் இன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 20 கொஸ்டின் கிட்ட வரும், 22 கொஸ்டின் கிட்ட வரும். லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா ஒரு 75% ஆஃப் தி क्वेश्चंस, 75% ஆஃப் தி क्वेश्चंस ஒரு 15 to 16 क्वेश्चंस நம்ம கிளாஸ்ல எடுத்த क्वेश्चंस அப்படியே ரிப்பீட்டட் ஆயிருக்கு. சோ நம்ம வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது லிமிடெட். அவங்க வந்து அவங்களுடைய क्वेश्चन பேப்பரையோ அவங்களுடைய क्वेश्चन பேங்க்ஸையோ நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஏரியால இருந்து क्वेश्चन லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வரலாம். ஆனா அடுத்த வருஷம் அவன் எப்படி கேட்பான் அப்படின்றதுக்கான ஒரு வடிவமைப்பை இந்த கிளாஸ் கொடுத்தோம். சரியா? அப்போ
இது என்ன பண்ணணும், இதனுடைய சோர்ஸ் என்ன சார்? டிஎன்பிசி குரூப் 1 நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது டிஎன்பிசி குரூப் 1க்கு வச்சுக்கலாம். நீங்க குரூப் 4க்கு கூட ப்ரிப்பேர் பண்ணுங்க, பண்ண வேண்டாம்னு சொல்ல. எந்த எக்ஸாமினேஷனையும் நம்ம தாழ்வா பேசல. இருந்தாலும் உங்களுடைய எய்ம் should be to the stars. It should not be to the tree top. ஒரு மரத்தோடைய உச்சிக்கு நீங்க எய்ம் பண்ணக்கூடாது. You should reach for the sky. அந்த லெவலுக்கு you have to prepare. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன இதுக்கு என்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் புக், நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிருங்க. சரியா? ரீட் பண்ணிட்டு நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஓகே, இப்போ இதுல நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் புக்கு, நம்மளுடைய சமச்சீர் கல்வி புக்ஸ், அப்புறம் கிளாஸ் நோட்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் என்னுடைய கிளாஸ் வந்து ஒரு 18 to 20 கிளாஸஸ் நடக்கும். 18 to 20 கிளாஸஸ் நடக்கும் ஆஃப் பாலிட்டி. சரியா? ஒவ்வொரு கிளாஸும் ஒரு 3 hours. ஸோ அதுவே பாத்தீங்க அப்படின்னா 50+ hours, 60 ஹவர்ஸுக்கான கிளாஸ் டைமிங் இருக்கு. அப்போ அதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஃபுல்லாவே நான் அவங்கள என்னுடைய நோட்ஸை டிக்டேட் பண்ணிடுவேன். என்னுடைய நோட்ஸ் ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் தான். இந்திய அரசியல் அமைப்புனா என்ன அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற we will deal with it. சரியா? என்னுடைய கிளாஸ் நோட்ஸ்ல இருந்துதான் நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன 15 to 17 கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே என்னுடைய மெட்டீரியல் அப்படின்றது ஒரு வெல் டெஸ்டட் மெட்டீரியல் அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத என்னுடைய நோட்ஸ்குள்ள இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா? அப்போ இந்த லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புத்தகத்தை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்க வந்து ஃபுல்லா படிக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் வரும்ல, அந்த இடத்துல டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அந்த லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புத்தகத்துல. ஏன்னா லக்ஷ்மிகாந்த் அப்படின்றது எல்லாருக்கும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா யூ ஷுட் பை தட் லக்ஷ்மிகாந்த் அண்ட் யூ ஜஸ்ட் ஷுட் ஹேவ் தட் கிளிம்ஸ். அதை பார்த்து ஒரு பார்க்கணும். அதுக்குள்ள நான் பிரியம்பலிங்க நடத்துறேன்னா பிரியம்பல்லாம் என்னன்றதை நீங்களும் அந்த லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புத்தகத்துல இருந்து படிக்க முற்பட்டு இருக்கணும். சரியா? ஒண்ணு. இதுதான் வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, நம்மளுடைய சங்கமம் மேகசின் வருது இல்ல, சங்கமம் மேகசின்ல அந்த பாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய நியூஸை கரெக்டா ஒரு எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு ஒரு 1 இயருக்கு உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து படிச்சீங்கனாலே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் இந்த ஸ்டாட்டிக் பார்ட் அப்படின்றது இட் இஸ் மோர் தென் எனஃப். இதுதான் இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலி டெலகிராம்ல இன்னைக்கு ஒரு நம்பர் போட்டிருப்பேன். ஏதாவது டவுட்ஸ், கிளாஸஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க கேளுங்க. we will clarify it. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ சில கேள்விகள் மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன்.
டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் பாலிட்டியில எப்படி கேள்விகள் கேட்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வரட்டும். சும்மா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். ஒரு 4 கேள்வி 5 கேள்வி படிக்கிறேன். நீங்க உங்களுக்கு இத கேள்வி கேட்டிருக்கீங்களா, உங்களுடைய செவி வழியில இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி தான் தேர்வோடைய கேள்விகள் இருக்கும் அப்படின்றத ஒரு அசம்ஷனுக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி கம்ப்ளீட்டா வி ஷுட் அனலைஸ் இட். நம்ம இப்போ நீங்க வந்து டிஎன்பிசி குரூப் 1க்கு எழுத போறீங்களா, டிஎன்பிசி குரூப் 2 எழுத போறீங்க அப்படின்னா, அப்ப அந்த போஸ்ட்னா என்ன, அந்த போஸ்ட் மூலமா நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஏன் இந்த போஸ்டுக்கு படிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போஸ்டுக்கு படிக்காம ஒரு பிரைவேட் செக்டார் ஜாபுக்கு போயிருக்கலாமே, பட் வை வி ஆர் சூசிங் திஸ் போஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை வி ஷுட் மேக் இட். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அதுல இந்த பாலிட்டியில சில கேள்விகள் படிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. பை வாட் நேம் இஸ் அவர் கண்ட்ரி மென்ஷன்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இன்னொரு தடவை படிக்கிறேன், இங்கிலீஷ்ல, தமிழ்லயும் படிக்கிறேன், பொறுமையா கேளுங்க. பை வாட் நேம் இஸ் அவர் கண்ட்ரி மென்ஷன்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியல் அமைப்பில் குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன, யாது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்திய அரசியல் அமைப்பில் குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? அதாவது அரசியல் அமைப்புல இந்தியாவுடைய பெயர் என்ன? இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா, இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 1ல என்ன சொல்றாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்றாங்க. இந்தியாவை நான் பாரத் என்றும் நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். சோ இந்தியா தட் இஸ் பாரத், அதுதான் பதில். சோ என்ன கேட்டிருக்காங்க இதுல, என்ன அதுதான் பதில், அதுக்குதான் அந்த பதில். என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்தியன் அண்ட் ஹிந்துஸ்தான், இந்தியா அண்ட் பாரத், பாரத், இந்தியா, பாரத், ஹிந்துஸ்தான், இந்த மாதிரி 4 ஆப்ஷனை போட்டு உங்களை குழப்பி இருக்காங்க. இது ஒன்றும் குழப்பறதெல்லாம் இல்லைங்க. ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்தியன் பாலிட்டி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய வார்த்தையே இருக்காங்க. ஆர்டிகல் 1 டீல்ஸ் வித் இந்தியா தட் இஸ் பாரத். ஃபர்ஸ்ட் கேள்வியே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வார்த்தையே இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ இப்போ ரீசெண்டா வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய இதுல இந்தியா வந்து பாரத் அப்படின்னு போட்டாங்க. அது நம்ம வந்து ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுடைய மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. அப்படிலாம் இல்ல. இந்திய அரசியலமைப்புல, இந்தியால அரசியலமைப்பு அண்ணல் அம்பேத்கரால் இயற்றிய அரசியலமைப்புல தான் சொல்றாங்க இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியாவை பாரத் என்றும் அழைக்கலாம், அதில் தவறு இல்லை. சரி, இந்த கேள்வியை பாருங்களேன். பின் வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? பின் வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? இப்ப உங்களுக்கு வந்து மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ரைட்டா? மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா சில பேருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியலனாலும் பரவாயில்ல. பட் ஆனா லோக்சபான்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, லோக்சபான்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, நம்ம எல்லாம் போய் ஓட்டு போடுவோம்ல, அதுக்கு பேர் தான் மக்களவை, அதுக்கு பேர் தான் லோக்சபா. சரியா? அப்போ இப்போ சொல்றோம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப என்ன கூட்டத்தொடர் அது? குளிர்கால கூட்டத்தொடரா, இல்ல கோடைக்கால கூட்டத்தொடரா, இல்ல பருவகால கூட்டத்தொடரா, இல்ல வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடரா? இதுதான் கேட்டிருக்காங்க. மான்சூன் செஷன், சம்மர் செஷன், வின்டர் செஷன், பட்ஜெட் செஷன், 4 செஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா நிறைய நம்ம இந்த நியூஸ உத்து கவனிச்சிருந்தாலே மான்சூன் செஷன், மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பட்ஜெட் செஷன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கோடைக்கால கூட்டத்தொடர்னு சொன்னதா சரித்திரமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட். சோ அதுதான் கேள்வியா கேட்கிறாங்க. எது கூட்டத்தொடர் அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். அது இல்ல, அவ்வளவுதான்.
சம்மர் செஷன் ஒரு செஷனே இல்ல லோக்சபால. இப்ப இந்த கேள்வி பாருங்க, இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்லயே நிறைய இந்த விஷயத்த தெரிஞ்சிருப்போம். தெரியலனாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை பாருங்க. The supreme commander of the defense forces of the Union of India is vested in whom? The supreme command of the defense forces of the Union of India is vested in whom? அதாவது இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. யாருங்க சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் தி டிஃபென்ஸ் போர்சஸ்? டிஃபென்ஸ்னா என்ன? ஆர்மி, நேவி, மிலிட்டரி எல்லாமே சேர்ந்து. சரியா? அப்போ இந்த ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். சரியா? இப்ப இந்த டிஃபென்ஸ் போர்சஸ்னா இதோடைய படை தளபதி யாரு? இது யாருடைய கமாண்டிங் போர்ஸ்ல இயங்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான், அதான் பதில். அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் நோ இட். இப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வியோட நம்ம இந்த செஷனை முடிச்சுப்போம். என்ன அப்படின்றத கேள்வி பாருங்க. Who among the following is the first citizen of a city in India? Who among the following is the first citizen of a city in India? Mayor, chairman, sheriff, MLA. Mayor, chairman, sheriff and MLA. அதாவது இன்னொரு தடவை கேட்கிறேன், தமிழ்ல படிக்கிறேன். இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார்? இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் யார் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு மேஜர் சிட்டியில இருப்பீங்க. இந்நேரத்துக்கு ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருப்பீங்க. சோ அப்போ உங்களுடைய மேயர் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அ சிட்டி. சரியா? சோ இந்த மாதிரியான ரொம்ப, அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளரா தெரியும். இந்த விஷயங்கள்லாம் நம்மளா ஒரு அனுமானம் செஞ்சு வச்சிருப்போம். அந்த அனுமானங்கள்லாம் தவறு அப்படின்றத நம்ம படிக்கும் பொழுதுதான் தெரியும். அப்ப அந்த படிக்கிறத சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கனவு, அந்த ஒரு எண்ணம் அப்படின்றது ஈடேறதுக்கான நாட்கள் வெகு தொலைவுல இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டீம் ஆஃப் டீச்சர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ், யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப நாள் நடத்தி கொண்டிருந்தவர்கள், அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நடத்தணும், அந்த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நடத்தணும் அப்படின்ற போது அதுக்காக வடிவமைத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு கோர்ஸை நடத்துறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கிறோம். ஸோ யூ ஜஸ்ட் நீங்க பாருங்க, திருப்பி இந்த டெமோ கிளாஸஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு இஃப் யூ ஆர் வில்லிங், உங்களுக்கு வில்லிங்கா இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சி நான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் இடம், அந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான பெஸ்ட் இடம் இது அப்படின்றத we can be very sure about it. So தெளிவா டிசைட் பண்ணுங்க உங்களுடைய மென்டார்ஸ் யார் அப்படின்றத you should know about it. நீங்க ரொம்ப ரேஷனலா அனலைஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.